நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2024 தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னும் 2025 அதை விட பெட்டராக இருக்குமா இருக்காதா அப்படின்றதும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள்னு சொல்லும் போதே அவங்க கேட்குறது என்ன தெரியுமா? இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா அர்த்தமாஷ்ட சனியா? அது என்ன அர்த்தமாஷ்ட சனி? அது என்ன பண்ணும்? போதுண்டாப்பா விடுங்க மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? கவலையே பட வேண்டாம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சனி பகவானை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 3ஆம் வீட்டில் நல்ல நிலையில் தான் இருந்தார். உங்களுக்கு நல்ல நிலை. ஆனால் சனி பகவான் கம்ஃபர்டபுளாக இருந்தாரா? இல்லையே. சனி பகவான் போர் நிலையில இருந்தார். இப்போது இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதர் அவர் சண்டை போட்டுட்டு எழுத்த மாதிரி எதிரி நிற்கும் போது எப்படி பேசுவாங்க? இப்போ அந்த பக்கம் சுமார் அப்படி தானே பேசுவாங்க. இதே ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவர் கெட்டவராக இருக்கட்டும், அந்த கெட்டவர் ஸ்மூத்தான ஜாலியான ஒரு நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எப்படி இருப்பார்? சாந்தமாக இருப்பார், ஃபேவரபுளாக இருப்பார். அப்புறம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தும் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு, தனுசு லக்ன அன்பர்களுக்கு திருப்தியான ஒரு ஆரோக்கியம் இல்லை, திருப்தியாக குழந்தைகள் இல்லை. குழந்தைங்க படிக்க மாட்டேன்றாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க, கேம்ஸ் விளையாண்டுட்டே இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றான். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கால் வருது, பாஸே பண்ண மாட்டேன்றான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்றான். உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கிளாஷு ஏண்டான் இருக்குது. 7.5 சனி முடிஞ்ச மாதிரி குடும்ப சைடில் இருந்து ஒரு விஷயமே தெரியலை. அதே மாதிரி சண்டை சச்சரவும் எதிர்பார்ப்புகளும் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எல்லா தனுசு ராசிக்காரங்களும் நான் சொல்கிறது மோர் தென் 60% விரயம் விரயம் விரயம், எதிர்பார்க்காத செலவு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, மேலும் உங்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனை, தேவையில்லாத ப்ரெஷர், சுகர் எல்லாம் ரொம்ப ஏறுது. இது சனி 3ஆம் வீட்டிலேருந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது நிஜமா பொய்யா அப்படின்றது தான் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் 3ஆம் வீட்டில் போய் சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும், அவர் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இன்னொரு சக்கரவர்த்தியோட போர் புரிஞ்சுட்டே இருக்கார். அப்போது ஒரு போர்னுடைய மனோநிலை தான் இருக்கே ஒழிய சாந்தமான மனோநிலை இல்லை. இப்போ 2025 அவர் அர்த்தமாஷ்ட சனியாக பதவி ஏற்றாலும் அது உங்களுடைய குரு ஸ்தானம்ன்றதுனால அண்ட் குரு பகவான் உங்களையே பார்க்க போகிறதுனால ஆஃப்டர் மார்ச் இதை விட நல்லா இருக்கும். அதே மாதிரி மேக்கு அப்புறம் ரொம்ப 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 நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, மேடம் எதிரிகளாகவே வராங்க, யாருமே ஒரு கம்ஃபர்டபுளாக பேச மாட்டேன்றாங்க, எங்களை யூஸ் பண்ணிக்க தான் வராங்க, அவங்க எங்களை வச்சு சாதிக்க தான் வராங்க, கடைசியில் பிரச்சனைக்குள்ளே தான் நாங்கள் மாட்டிட்டோம், அவங்க சொன்னதுக்குள்ளெல்லாம் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் வேண்டாத பிரச்சனைக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் 2024 தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் சொல்கிறது. ஆனால் அது மாறிடும். 2025 நிறைய பக்குவம் ஏற்பட்டு குருனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, அண்ட் உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள். ஏன் பிரிஞ்சு ரொம்ப நாளாக தள்ளி இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்ந்து திருப்தியான ஒரு ரீமேரேஜ்ன்ற ஒரு சம்பந்தத்துக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பீரியட் இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார்.
அண்ட் மேலும் அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்துது. ஈர்ப்பு, வசீகரம், சந்தோஷம், லௌகீகம், சாதனை, திருப்தி அப்படின்ற வார்த்தையெல்லாம் பல மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை காமிக்கும். எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கடந்து வந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் மறந்து பாசிட்டிவான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே போவீங்க. அதே மாதிரி பாருங்க, 3ஆம் வீட்டுக்கு ராகு வரார், குருனுடைய பார்வை பெறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும், கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். நெகட்டிவான பீப்புள் பக்கத்தில் வரும்போது மூவ் போ, உனக்கு வேணா நீ பார்த்துக்கோ, அதே மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணாத. ஏன்னா தனுசு ராசி இல்லையா, தனுசு ராசி நியாயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க சொல்லுவாங்க, தப்பு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்காத, தப்பான எண்ணத்தோட வராத. அப்ப தப்பான உங்ககிட்ட இருந்து உங்களை விலக்கிட்டு நீங்க நியாயமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்குள்ள போறது அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரப்பிரசாதமாவே அமைய போகுது. தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் இந்த 2025 வரக்கூடிய பாசிட்டிவான பீரியடை அனுபவிக்க நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ நடக்கிற திசா புத்தியை பார்க்கணும். அதே மாதிரி கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் மட்டும் என்ன பண்ண போகிறோம், நாங்களே நிம்மதியாக இருந்துக்கிறோம் அப்படின்றதும். அதே மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஈர்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் எல்லாம் ஆகி வேண்டாண்டாப்பான்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், நமக்கு தோல் சாய ஒருத்தர் வேணும். அது ஒரு வசீகரம் தாண்டா, அது ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு தாண்டா. என்னதான் இருந்தாலும் நம்மளை வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டியா, இருந்தியா, வந்தியா அப்படின்னு நல்ல மனசோட ஒருத்தர் கிடைச்சிட்டார்னா வேற என்ன வேணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு உண்டான காலம்தான் இந்த 2025. அப்போ நிறைய பேருக்கு மறுமணம் அமையும். மறுமணம் அமையிறது அப்படின்றது விஷயம் கிடையாது. அங்கே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து சுகங்களும் மனதார உங்களை ஏற்றுக்கக்கூடியவங்க திருப்திகரமாக வருவாங்க. அப்போ திருப்தியான ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் பயமே பட வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஆரோக்கியத்துலேயும் நல்லா இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்களால் பிரச்சனையை விட உங்களுடைய தந்தையால், தாயால் எந்த ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நீங்களே சரி பண்ணி நீங்களே ஃபார்வர்ட் போய் பேசி தீர்த்துக்கலாமே, எதுக்காக இந்த பிரச்சனை, ரைட் பரவாயில்ல அப்படின்னு சாந்தத்தன்மையோட மூவ் பண்ணி ஹை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, 2024 விட 2025 சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சூப்பர்ன்ற விஷயம் என்னென்னன்றது நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ராசி அதிபதியே 7ல், அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் மேலன்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். ராகு குரு பார்க்குறார், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட். அண்ட் மேலும் உங்களுடைய லாபஸ்தானம் அப்படின்றது துலாம், அது சுக்கிரனுடைய வீடு. ஸோ அதுவுமே குரு அப்படின்றவனுடைய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களால் உங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, அம்மா, அப்பா, குடும்பம், நட்பு சொல்லிட்டே போகலாம், எல்லாரும் உங்களால் நல்லா இருக்க போகிறாங்க. மன நிறைவோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.